இதுவும் ஒன்று வாங்கிக்கலாமா? கல்யாணத்துக்கு அப்புறம். வெக்கம். ஏய், அந்த ரெட் கலர் சுடிதார் நல்லா இருக்குல்ல? ரெட்டா? எந்த ரெட்டு? நான் ஒன்றும் பார்க்கலையே. சும்மா சொல்லுடா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ரெட்டோட கிரீன் நல்லா இருக்கு. கார்த்திகா, ஷோ இப்போ சொல்லுன்றியா சொல்ல வேணான்றியா? நான் அப்படிதான் சொல்வேன், நீ தான் பிடிக்கலன்னு சொல்லணும். உன்னை தவிர வேற யாரையும் பிடிக்காது, போதுமா? இந்த ஷர்ட் பிடிச்சிருக்கா? யாருக்கு? உனக்கு தான். எனக்கா? ஏன்? நாளைக்கு எனக்கு பர்த்டே. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். உனக்கு ஞாபகம் இருந்தா தானே மறக்கிறதுக்கு. பாப்பா, நாளைக்கு இந்த ஷர்ட்டை போட்டுட்டு கோயிலுக்கு வா. வந்துடுறேன். எதுக்கு காட்டுக்குள்ளே போவானே, பாம்புட்ட கடி வாங்குவானே. தாத்தா வாயாசானா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லது. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். இது யாத்த பாலநாகமா எப்பவும் துணையாக இருப்பான். என்னையா சரணா, பிறந்த நாள் ரொம்ப பழைய சட்டையை போட்டிருக்க. கொஞ்சம் இருந்த வரேன். இங்கேதான் இந்தா இதை போட்டுக்க. தாத்தா போட்டியா? நீயும் பாரு தானே. சட்டையை வேற காணும். இந்த முட்டை கண்ணிக்கு தெரிஞ்ச கொண்டுவாங்க. குஞ்சு நேனா, என்னையா தேடிட்டு இருக்க? புது சட்டை தாத்தா, கட்டில் வச்சிருந்து எங்கன்னு தெரியல. சார், இந்த சட்டையான்னு பாருங்க. பிறந்த நாள்னு சொன்னேன், தாத்தா சட்டை கொடுத்தாரு. நீங்க என்ன சார் கொடுக்க போறீங்க? கையை தான் கொடுக்கணும். ஹேப்பி பர்த்டே. ஏன் இப்படி முறைக்கிற? உண்மையிலே நீ வாங்கி கொடுத்த சட்டைய பைக்கில் வச்சுட்டு உனக்காக கிஃப்ட் வாங்கலான்னு கடைக்குள்ளே போயிட்டு வெளில வந்து பார்க்குறேன், அதுக்குள்ளே எவனோ சட்டை ஆட்டை போட்டு போயிட்டாங்க. இங்கே பாரு, கிஃப்ட் உனக்காக வாங்கினது. என்னடா இது? நீ நிஜமாவே 1 லட்சம் ரூபா தான் சம்பளம் வாங்குறியா? என்னடி எப்படி கேட்டுப்புட்டா? உனக்காக உலகத்திலே அழகான கிஃப்ட் வாங்கலான்னு ஆசைப்பட்டேன். அதில் தெரியும் பாரேன். ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரியே அழகா தான் இருக்கு. அழகா தான் இருக்கு. 5 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கி கொடுத்து அழகா இருக்குன்னா விழுந்துருவாள் இல்லை? என்ன நீ எடுத்து கொடுத்த சட்டை மாதிரியே போட்டு வரான்? ஒருவேளை அவனும் அதே கடையில் எடுத்துருப்பானோ? என் பேரனு பேத்தி எல்லாரும் மட்டும் என்ன வாங்கிட்டு இருக்கீங்க? கார்த்தியாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. என் பேத்திக்கு ஹாப்பி பர்த்டேயா? நம்ம சரணாக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாள், அதான் கோயிலுக்கு வந்தோம். அத்தா காலையில பேரண்ட்ட வந்து பிறந்த நாள்னு சொன்னோன்னே பூசுக்குன்னு பூச்செட்டு கையில கொடுத்து விட்டா. கொடுக்கறதுல கர்ணனுக்கும் தருமனுக்கும் தம்பி என் பேர பிள்ளை. ஆரம்பிச்சு சரணா போலாம். ஏன் தாத்தா, பேரை மேல இவ்வளவு பாசம் வச்சுக்கீங்களே, வேற எப்படி வெளிநாடு போக சமைச்சிக்க? நல்லா படிச்சிருக்கேன், கலந்து கலந்து சம்பாதிக்கிட்டு அவன் பிள்ளோட்டியில் போதும்ல, அதுல நமக்கு பெருமை. சிக்னல் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதே. போட்டிருக்கிற குண்டி துணி வெளியே தெரியுது, ஒரு அராக்கரை வச்சு கட்ட தெரியல.
எருமை மட்டும் ரசிக்கிட்டு இல்லை. உன் வீடு எங்கத்தான் இருக்கு? 2 ஸ்டாப் தள்ளி தாத்தா. ஆ சரணா, ஒரு ஆட்டோ பிடியா. உங்க அப்பாவை கூப்பிடுத்தா. டாடி, இன்னைக்கு இவங்க அப்பனுக்கு தீபாவளி தான். டாடி ஒரு நிமிஷம் தாத்தா, இதோ வந்துடுறேன். டாடி. ஆஹா, இன்னைக்கு நமக்கு தான் தீபாவளி. இவ வேற பணமர வசரத்துக்கு இருக்கியா? தாத்தா, நான் வேணுமா ஆட்டோவில் வெயிட் பண்ணட்டுமா? தாத்தா, இவர் தான் எங்க அப்பா. ஆத்தி, வயசு பிள்ளைக்கு இப்படி அரங்குற துணியை போட்டு வெளியே அனுப்புறது? காலம் கெட்டு போய் கிடக்கு. புள்ள வளர்க்குறான் புள்ள. இனிமே இந்த புள்ள எங்கேயாவது அரங்குற துணியோட சுத்துறத பார்த்தேன், பல்லு 32 கழட்டி கையில் கொடுத்துருவப்படுவா. வாசல் நான் போலாம். என்ன தாத்தா போலீஸ்காரனை போய் அடிச்சு விட்ட? போலீஸ்காரன்னா அவனுக்கு ஒரு மனசு இருக்குல்ல, அவனுக்கு ஒரு பந்த பாசம் இருக்கும்ல. பொம்பளை பிள்ளை விஷயம் கிடையாது. நாளைக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு ஆயிடுச்சுன்னா அவளை மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். இங்கே பார், எது எப்படியோ நம்ம மனசுக்கு சரின்னு போகிறதா சொல்லிவிட வேண்டியதுதான். அதுக்கு மேலே என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க, விடு பார்த்துக்கலாம். ஆஹா, எப்போ வந்து அள்ளிட்டு போக போகிறாங்களோ தெரியலையே. நடி 2 கல்யாணத்துக்கு ஊருக்கு போனியே, கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சா? கல்யாணமா ஃபர்ஸ்ட் நைட்டே முடிஞ்சுடா. அப்படியா? நமக்கு எப்போ? என்னது? ஓய், இருந்தாலும் நீ சொல்றப்போ நல்லா தாண்டா இருக்கு. சரி கிளம்பி வா, வெளியில போலாம். என்ன, உனக்கு எதுவும் வேலை இல்லையா? நிறைய வேலை கிடைக்கியா? வேலையா முக்கியம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். கிளம்பு. நீ உன் தாத்தாவை கூட்டிட்டு வருவ. எதுக்கு? நான் கிளம்ப போறேன், நீ கிளம்புறியா இல்லையா? நான் வரல. சொன்னா கேளியா, நீ பேத்தியை கூட்டிகிட்டு போ, அவளுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். நீயும் நானும் மட்டும்தான் போறோம். எதுவும் பேசாம உடனே கிளம்பு. ஐயோ, என்னையா என்ன உடனே கிளம்புன்னு சொல்லிட்டு நீ என்ன கிளம்பாம இருக்க? போட்டு போற. நான் இறந்தாரி பேரா இருக்கும்போது எம்ஜிஆர் போட்டோ எடுத்துக்கிறேன்னு அவர் மாதிரியே வாட்சிக்கிட்டு ஆசைப்பட்டையா. இப்போ ஒரு ஆசை போட்டோ எடுத்தாச்சு. சார், இந்த பிரெட் டோஸ்டர் பாத்தீங்கன்னா வசந்த் அண்ட் கோ கம்பெனி இங்க என்ன போட்டா? வா வா ஆஃபர்ல நாங்க இப்போ உங்களுக்கு தரோம் சார். இந்த டோஸ்டர்ல few minutesல டிஃபன் ரெடி பண்ணிடலாம் சார். நான் உங்களுக்கு இப்போ டெமோ பண்ணி காட்டுறேன். பிரெட்ல உங்க வீட்ல இருக்கிற உருளைக்கிழங்கு, சன்னா இல்லனா முட்டை இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மூடி இந்த டோஸ்டர்ல வச்சிட்டீங்கன்னா few minutesல டிஃபன் நல்லா ரெடி ஆயிடும் சார். இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க இந்த மாதிரி. உனக்கு இந்த மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன். ஒரு மிஷினை வாங்கி இதோட நல்லா வாங்கிட்டு வரேன். ரெடி ஆயிடுச்சு. சரி, நாங்கள் அப்போ வந்து வாங்கிக்கிறோம். ஹாய். என்ன சொல்ல போறாளோ? குஞ்சு நைனா எல்லாத்தையும் சுடு சொல்லிட்டேன். இந்த தாத்தா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தாத்தா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தாத்தா. என் குஞ்சு நைனா இருக்க வரைக்கும் எனக்கு என்னத்தா குறை? இன்னைக்கு பாரு, காலையில பீச்சுக்கு போலாம்னா நான் உன்னையே தான் கூப்பிட்டு போக சொன்னேன். நீங்களும் வந்தா தான் ஆச்சுன்னு ஒத்த கால என்ன கூட்டு வந்துட்டான்ல. நானே அவனை தனியா போக சொன்னாலும் என்னை விட்டு போக மாட்டான் என் குஞ்சு நைனா. பார்த்தா போய் கடத்த காலை நினைச்சிட்டு வந்துடும். நான் வரல தாத்தா, நீங்க போங்க. பாத்தியா, இதே மளிகை கடைக்காரன் பொண்ணா இருந்தா நான் கூப்பிட்டோன்னு வாங்க தாத்தான் ஓடி இருந்திருப்பாள்ல. பார்த்தா வா, உனக்கா மளிகை கடையே வேணான்ட்டேன். எங்க பாராத்தா, நேத்து செத்ததுக்கு பாவம் கூடி உட்காந்து இன்னும் அழுதுட்டு இருக்குதுங்களே. அட பாவி மக்கா, உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லை. ஆளுங்க ஆயிப்போச்சு, அழுது என்ன பிரயோஜனம்? தாத்தா இன்னும் இருக்க மாட்டியா நீ? உள்ள ஒன்றும் பார்க்கல. ஆறுதல் சொல்ல அவன் ஆறுதல் தான் சொல்லிட்டு இருக்கேன். வா தாத்தா.
குதிரை சவாரி போறியா? சூப்பரா இருக்கும். இந்த லைட் ஹவுஸ் வரையும் எவ்வளவு? 100 ரூபா சார். 500 ரூபா தரேன். சரி. லைட் ஹவுஸை தாண்டி கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு வந்துறியா? பார்த்தாத்தா அது வந்து நீ எதுவும் பேசாத. இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன். உன் தாத்தா வந்ததுல இருந்து நீ அவர் கூட தானே சுத்திட்டு இருக்க. நீ கூட ஒரு நாளாவது ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுதா உனக்கு? நான் யூஎஸ் போனால் 2 வருஷமோ 3 வருஷமோ இங்கே இருக்க வரையும் என் தாத்தாவை சந்தோஷமா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது கூட புரிஞ்சுக்க மாட்டியா? நீ தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உன் தாத்தா மட்டும்தான் உன்னை பிரிஞ்சிருப்பாரா? நானும் தானே. சரி, முதல்ல உன் தாத்தாவை வீட்டுக்கு அனுப்பி வை. நம்ம வேற எங்கேயாவது போவோம். ஏய் அவர் எப்படி வீட்டுக்கு அனுப்பி வை. இப்போ உன் தாத்தாவை வீட்டுக்கு அனுப்பவியா மாட்டியா? ஏய், ஏய், ஏய் கார்த்தியா நில்லு. கேட்கணும் போங்க. நில்லு கார்த்தியா. தாத்தா ஐயோ தாத்தா எங்க? அவர் அப்பயே போயிட்டார் சார். போய் வா. எங்கே தேடுவேன் தமிழை, எங்கே தேடுவேன் தமிழன் தொலைத்த தங்க தமிழை, எங்கே தேடுவேன் தமிழன் தொலைத்த தங்க தமிழை, எங்கே தேடுவேன். Jaychandran Textiles and Gold House, Ranganathan Street, Teacher Mama. Do you know Gandhi Memorial Hall? ஐ டோன்ட் நோ. Thank you. டே படுவாமோன நல்லா அடிச்சு ஓட்டுறா படுவாமா. என்ன மாட்டு வண்டியா அடிச்சு விட்டு. என்ன இடம்யா இது? இம்புட்டு பெரிய கட்டடம். பெரிய ஆஸ்பத்திரி. பெரிய ஆஸ்பத்திரியா? யாரையா கட்டினது? ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ. பேரே புதுசா இருக்கே. இது என்னயா இது? எக்ஸ்பிரஸ் அவனியன். இதை கட்டினது யாரு? ஐ டோன்ட் நோ. நல்லா தயா கட்டிருக்கியா? ஐ டோன்ட் நோ. பெரிய ஆளா இருப்போம் போல இருக்கையா? யாரையா செத்து போனது? ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ. செத்து போயிட்டாரா? அது பண்ணுவாமா? ஏயா எம்புட்டு பெரிய மனுஷன் செத்து போயிருக்கியா? ஆடி பாடி தூக்கிட்டு போகாம கமக்கம கொண்டு வரிய. முதல்ல அந்த ஆள் யாருன்னு தெரியுமா? எனக்கு அது தெரியாது. ஐ டோன்ட் நோ தானே? ஐ டோன்ட் நோவா? ஐ டோன்ட் நோனா பேர் இல்ல, இங்கிலீஷ் வார்த்தை. எனக்கு தெரியாத அர்த்தம். ஓ, இவன் ஐ டோன்ட் நோன்னு யார் உங்களுக்கு சொன்னது? இந்த அவன் தான் சொன்னா. மறுபடியும் இங்கேயே வந்து இறக்கி விட்டாங்களே. வழக்கம் போல குடிச்சிட்டு கலாட்டா பண்ணாத மச்சி. குடிச்சிட்டு கலாட்டா பண்ணாம கல்யாணமா பண்ணுவாங்க சொன்னா கேக்குதா பாரு. Excuse me guys, it's my bike. பா. ஐயோ 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 அம்முஜி வெய்யகிடப்பா. இன்னும் பால் குடிப்பா பையா பைச்சினிகிறா. ஐயோ 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 ஏய் மச்சி ஒரு போட்டோ ஃப்ரேம் பண்ணி வீட்ல மாட்டனா டெட்டா இருக்கும். 1 மினிட் 1 மினிட் சீரியஸ் சிலாக்கி. ஏய்